श्रीशैले दयाभात्रं धीभत्यादिगुणार्णवं यधीन्द्रप्रवणं वन्देरं अजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सकस्वशाखोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் முதலாம் பத்திலே 6ஆம் பதிகத்திலே 7ஆம் பாசுரம் முடிய அனுபவித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது முதலாம் பத்து 6ஆம் பதிகம் 8ஆம் பாசுரம். கடிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனைத் தொழுதால் வழி நின்ற வல்வினை மால் வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே. கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனைத் தொழுதால் வழி நின்ற வல்வினை மால்வித்து அழிவின்ற ஆக்கம் தருமே என்கின்றார். தொண்டீர்கள் தொண்டர்களே கழிமின் விஷயாந்தர சங்கத்தை கழித்து விடுங்கள். கழித்து அவ்வாறு அதனை கழித்துவிட்டு அவனை தொழுமுன் அந்த எம்பெருமானை தொழுங்கள். தொழுதால் தொழுத மாத்திரத்திலேயே அவன் வழி நின்ற முன்பிறவித் தொடர்பால் தொடர்ந்திருக்கின்ற வல்வினை வலிய பாபங்களை மால்வித்து ஒழித்து அழிவின்றி நிலையான சாஸ்வதமான ஆக்கம் முக்கிய செல்வத்தை தரும் தந்தருள்வான் என்கின்றார் ஆழ்வார். இப்பாசுரத்தின் முழு விளக்கத்தினை இப்பொழுது நாம் அனுபவிப்போமாக. உலக விஷயங்கள் மீது சபலத்துடன் உள்ளவர்களே உங்களது அந்த விதமான பற்றுக்களை நீக்கிக் கொள்வீர்களாக. அவற்றை நீக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சக்கரவர்த்தி திருமகனான ராமனை வணங்குங்கள். அவனை வணங்கியவுடன் எல்லையற்ற காலமாக தொடர்ந்து வருவதும் அனுபவித்தாலும் கழிக்க இயலாதுமான தீவினைகள் அனைத்தையும் அது இல்லை என்று ஆக்குவீர்களாக. அனைத்தையும் அது இல்லை என்று ஆக்குவீர்களாக என்றால் எல்லா பாவங்களையும் அந்த ராமநாமத்தை கூறினாலே நீங்கிவிடும் என்பதாக ஆழ்வார் நமக்கு இங்கே உபதேசிக்கின்றார். அவ்வாறு அந்த தீவினைகள் அனைத்தையும் அது நீக்கும் அது இல்லை என்று ஆக்குவீர்களாக என்று கூறினாரே, அதுபோன்று ராமபிரான் திருவடிகளை வணங்கி நீக்கிவிட்டால் அதன் பின்னர் மீண்டும் திரும்புதல் என்பது இல்லாத நித்தியமாக உள்ள மோட்சத்தை உமக்கு அளித்து அங்கு செய்யப்படும் கைங்கரியம் என்ற உயர்ந்த செல்வத்தையும் அவன் அளிப்பான் என்கின்றார் ஆழ்வார். அடியார்களே, தொண்டு பூண்டு அமுதம் உண்ண விரும்புபவர்களே, புறப்புண்டான பற்றுக்களிலே ஈடுபாட்டை தவிருங்கள் என்று கிட்டத்தட்ட ஆணையிடுகின்றார். எம்பெருமானை தொழுங்கள். தொழுத மாத்திரத்திலேயே முற்பிறவி தொடர்பால் எழுகின்ற வலிய பாவங்களை ஒழித்து நிலையான செல்வமாகிய மோட்ச புருஷார்த்தத்தை அவன் தானே கொடுத்தருள்வான் என்கின்றார். கழிமின் என்று கூறிவிட்டு மீண்டும் ஏன் கழித்து
என்று ஏன் உரைக்கின்றார் என்ற ஐயம் நமக்கு ஏற்படக்கூடும். ஆழ்வார் கூறியதைக் கேட்ட சம்சாரிகள், அவனை நாங்கள் வணங்கியபடியே இருக்கிறோம், அப்போது உலக விஷயங்களில் உள்ள ஈடுபாடு என்பது தானாகவே கழிந்து விடுமென்றோ, எதற்காக நாங்கள் தனியாக முயற்சிக்க வேண்டும் என்று ஆழ்வாரிடம் அந்த சம்சாரிகள் கேட்டனர். அதற்கு ஆழ்வார், இப்படி நீங்கள் காத்திராமல் கழிக்க முயற்சி செய்து அவனை தொழுவீர்களாக என்றார். மற்ற பொருள்களின் மீது ஏற்படும் பற்றற்ற தன்மை என்பதே பயனாக இருக்கும் என்பதால் தான் மீண்டும் கூறினார் ஆழ்வார். கரும்பு தின்ன கூலி போன்று ஒரு பலன் ஏற்படவில்லை என்றாலும் தொழுது நிற்பது என்பதே பலனாக உள்ளது என்பதை உணர்த்தவே இவ்விதம் இரண்டாவது முறையாக ஆழ்வார் அருளிச் செய்கின்றார். வழி நின்ற வல்வினை என்பதற்கு சர்வேஸ்வரனை அடைவிடாமல் நடுவில் நின்று கொண்டு தடுக்கின்ற கர்மங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைந்துள்ளது. இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.